கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் அப்படியே போயிருந்தோம். இந்த வயலுக்கு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில் வந்து இந்த பனந்தெழுவு காய்ச்சறவங்க இருப்பாங்க. பனை மரத்தில் ஏறி இந்த தெளுவு எடுப்பாங்க. அங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பனந்தெழுவு குடிக்கலாம். நாங்கள் போனப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு. சரி, பக்கத்துலேயே வந்து சின்ன வாய்க்கால்லாம் ஓடிச்சு. குட்டீஸுங்கெல்லாம் வெயிலுக்கு அந்த வாய்க்கால் தண்ணியில் ஆடினானுங்க. பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம், அதோட விழுதெல்லாம் கீழே விழுந்து ஒரு மரம் மாதிரியே முளைச்சிருந்தது. அதில் வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏன்னா நல்லா குழு நிழல் பாங்கான இடம், ஆலமரத்து அடியில். சின்ன ஆலமரத்து உள்ளெல்லாம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு குட்டீஸுங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு வாய்க்கால் ஓடிச்சு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, தண்ணியில் குளிக்கணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே, ஏன்னா அந்த ஆலமரத்து அடியில் வந்து அந்த வாய்க்கால் ஓடுறதுனால வந்து நிழலாகவும் இருந்தது. வெயில் வந்து அவ்வளோ அதிகமாக தெரியல, நல்லா குளுன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களாம் வாய்க்கால் தண்ணியில் குளிக்க, நானும் அந்த நிழல் அடியில் வந்து அப்படியே உக்காந்துட்டோம். அந்த குடிசையில் இருக்கவங்களாம் வந்து அப்படியே எங்கள் கூட உக்காந்துட்டாங்க. அவங்களுடைய பசங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்ன குளுன்னு இருந்தது தெரியுங்களா? அந்த நிழல் அடியில் வந்து இந்த வாய்க்கால் ஓடுறது, இந்த வாய்க்கால் தண்ணியில் குட்டீஸுக்கெல்லாம் ஜாலியாக அப்படியே குளிச்சாடுங்க. சரி, குளித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வெயில் அடிக்கும். சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் காயணும் இல்லையா? அதனால் குளித்து முடிச்சதுக்கப்புறம் வெயிலில் போய் கொஞ்ச நேரம் ஏறி நின்னோம்னா நம்ம போட்டு வந்த ட்ராயர்லாம் வந்து ஈஸியாக காஞ்சிரும். அப்படி தான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம்.